ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று ஆரம்பமானது. ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்பு. ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வின் ஆரம்ப விழாவில் பங்கேற்குமாறு சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் அழைப்பிதழ் போலியாக உருவாக்கப்பட்டது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எமது அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் சுமையாக இல்லாமல் பணி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றனர். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. මුදලක් අපි වෙන් කරලා තියෙන්නේ අවුරුදු ගානක් තිස්සේ කාලයක් තිස්සේ සිදු නොවුණු දේවල්. யாழில் விரைவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு. රට ගොඩනැගීම සඳහා වෙහෙසෙමු. අපි අභ්‍යන්තර ගුවන් සේවය ඉතාමත් ශක්තිමත් කරලා කොළඹට එන සංචාරකයන් ගුවනින් යාපනයට එන්න වැඩපිළිවෙල. உள்நாட்டுச் செய்திகள். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புனித தந்த தாது தரிசனம். ஸ்ரீ தலதா அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்பத்து அஸ்கிரிய தேரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலைமைவின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆரம்ப நிகழ்வு இன்று பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்ததாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை 19 தினசரி பிற்பகல் 12 மணி முதல் 5 மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். நாங்கள் இங்கு வந்து 4 நாட்களாகின்றது. 4 நாட்களாக நாங்கள் இங்கு இருக்கின்றோம். எங்களுக்கான அடிப்படை வசதிகளை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம், முடிந்தால் 5 வருடத்திற்கு ஒரு தடவை இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை எங்களுக்கு அமைத்து தாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். நான் மாத்தரா குரச பகுதியிலிருந்து வருகிறேன். எனது பிள்ளைகள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ தலதா சுவாமிக்கு வீட்டில் பூஜை செய்கின்றேன், பாராயணம் படிக்கின்றேன். ஆகவேதான் நான் நினைக்கின்றேன் அவரை நேரடியாக பார்ப்பதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது என்று. 2 நாட்களாக நாங்கள் இங்கு இருக்கின்றோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தலதா சுவாமியை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள பொதுமக்கள் தங்கள் கண்களால் புனித தந்ததாதுவை தரிசித்து வழிபடும் வாய்ப்பை வழங்கும் வகையில் 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் ஆரம்பித்தது. அதன் ஆரம்ப நிகழ்வை குறிக்கும் வகையில் முதலில் ஜனாதிபதி தலதா புனித தந்ததாதுவை தரிசித்து மலர் வைத்து வழிபட்டார். அதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித தந்ததாதுவை தரிசிக்கும் வாய்ப்பை வழங்கும் வகையில் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பித்தது. ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரிய தேரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆரம்ப நாளான இன்று புனித தந்ததாதுவை வழிபட நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்தனர். இன்று மாலை 5 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் நாளை முதல் தினசரி பிற்பகல் 12 மணி முதல் 5 மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும்.
எமது அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் சுமையாக இல்லாமல் பணி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றனர். ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தியுள்ளோம். என்னால் அதை 100% நம்பிக்கையுடன் குறிப்பிட முடியும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கொலன்னாவை புல்மன் கிராண்ட் மண்டபத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். කාලයක් තිස්සේ සිදු නොවුණු දේවල් කරන්න පටන් 11 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆரம்பித்ததோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரிகளும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, நேபாளம், நெதர்லாந்து, இந்தியா, மியான்மர், பலஸ்தீன், பிரான்ஸ், நியூசிலாந்து, கியூபா, எகிப்து, ஜப்பான், பிரித்தானியா, தாய்லாந்து, கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த குழு இன்று காலை 7 மணி அளவில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்பட்ட புகையிரதத்தின் சிறப்பு கண்காணிப்பு பெட்டியில் பயணித்தார்கள். இலங்கை மீண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைந்து வருவதுடன் இதுவரை நாட்டை சூழ்ந்திருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு நாட்டிற்கு சகவாழ்வு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்ற செய்தியை நட்பு நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அந்த பயணத்திற்கு அவர்கள் அனைவரின் ஆதரவையும் பெறும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டியை நோக்கி பயணித்த இக்குழு முதலில் மகாவலி ரீச் ஹோட்டலை சென்றடைந்ததுடன் அங்கு ஹெல பாரம்பரியத்திற்கேற்ப அவர்களுக்கு சிறப்பு சிங்கள தமிழ் புத்தாண்டு விருந்துபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு இந்த குழுவுடன் மற்றொரு ராஜதந்திரிகள் குழுவும் இணைய திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் 44 பேர் கொண்ட இந்த குழு ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க தலதா மாளிகைக்கு சென்றதோடு அதன் பின்னர் அந்த குழு அதே புகையிரதத்தில் மீண்டும் கொழும்பு நோக்கி திரும்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனது அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றை நடத்த வேண்டும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய உடனான சமீபத்திய சந்திப்பின் போது இந்த யோசனை எழுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். என்ன செய்ய வேண்டும் என்று சனத் ஜெயசூரிய என்னிடம் கேட்டபோது, எங்கள் முதல் 5 ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டவும் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியை நடத்தவும் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை கட்டுவதும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் வீரர்களை ஒன்றாக காண்பதும் தனது தொலைநோக்கு பார்வையில் அடங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வின் ஆரம்ப விழாவில் பங்கேற்குமாறு சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் அழைப்பிதழ் போலியாக உருவாக்கப்பட்டது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவின் பெயரில் போலியாக உருவாக்கப்பட்ட இந்த அழைப்பிதழில் ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வின் ஆரம்ப விழாவில் பங்கேற்பதற்காக கண்டி ஜனாதிபதி மாளிகைக்கு வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வுக்காக இவ்வாறான எந்தவொரு சிறப்பு அழைப்பிதழும் எவருக்கும் வழங்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. மேலும் இந்த போலி அழைப்பிதழை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக சிறப்பு VIP வரிசை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் பரவி வருவதாகவும் அவற்றில் எந்தவொரு உண்மைத்தன்மையும் இல்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெரிய வெள்ளியாகும். இது கிறிஸ்தவ அடியார்களின் நாளேட்டில் முக்கியமானதொரு தினமாகும். மனிதர்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக இறைவனின் திருக்குமரர் மனித குலத்தின் மீட்பராக பூலோகம் வருகை தந்து சிலுவையில் அறைந்து மனிதகுல இரட்சண்யத்திற்காக செய்த தியாகத்தை கிறிஸ்தவ அடியார்கள் நினைவு கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் முக்கியமான இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த
உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ அடியார்கள் இன்று விசேட ஆராதனைகளில் கலந்து கொண்டு இயேசுவின் சிலுவை திருப்பாடுகளை நினைவு கூறுவார்கள். அவர்கள் விரதமிருந்து வெள்ளை நிற ஆடை அணிந்து தேவாலயங்களுக்கு சென்று ஆராதனைகளில் ஈடுபடுவார்கள். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த விரதம் நினைவு கூறப்படும். கண்டு ரசித்தவர் ஆட்கடத்தல் சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருக்கமான சகா ஒருவர் தனது சுய விருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஆனந்த விஜயபால கம்மன்பில பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் கூறியுள்ளார். அந்த சந்திப்பின் போது அருகிலிருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இதனை வினவியதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணையை குழப்பும் வகையில் கமன்பில செயற்படுகிறார். பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாகவே வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த நிமேஷ் சத்சர என்ற இளைஞரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக இந்த மாதம் 23ஆம் திகதி தோண்டி எடுக்கப்படவுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக இம்மாதம் 23ஆம் திகதி உடலை தோண்டி எடுக்க அனுமதி வழங்குமாறு கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் முகமது ரிஸ்வான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். உடலை தோண்டி எடுத்து புதிய பிரேத பரிசோதனை நடத்த 3 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழுவை நியமிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த வழக்கு விசாரணையின் போது கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி குறித்த பிரேத பரிசோதனையை நடத்துவதற்கு 3 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மருத்துவ நிபுணர் குழுவில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் பிரியந்த அமரரத்னா, விசேட சட்ட வைத்திய நிபுணர் PR ருவன்புர மற்றும் சிரேஷ்ட பேராசிரியரும் விசேட சட்ட வைத்திய நிபுணர் முதித்த விதான பத்திரன் ஆகியோர் அடங்கியுள்ளனர். குறித்த இளைஞனின் மரணம் சந்தேகத்திற்குரியது என்றும் எனவே அவரது உடலை தோண்டி எடுத்து புதிய பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உயிரிழந்த இளைஞனின் தாயார் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா குறித்த உடலை தோண்டி எடுத்து புதிய பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிகழ்நிலை காப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டமூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. திருமணத்திற்கு புறம்பான காதல் உறவு காரணமாக நபர் ஒருவர் வெட்டப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்கள் 2 திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். காயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஹட்டன் கொட்டகடையை சேர்ந்த குறித்த நபர் திருமணத்தின் பின் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தமை காரணமாக அவரது மனைவி எதிர்ப்பு தெரிவித்த போது குறித்த நபர் இரும்பு கம்பியினால் அவரின் தலையை தாக்கி காயப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர்களை சமாதானம் செய்வதற்காக திம்புள்ளை பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு சட்டப்பூர்வ மனைவி, அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவர் அழைக்கப்பட்டு சமாதானம் செய்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். எனினும் குறித்த நபர் தொடர்பில் இருந்த மற்றொரு பெண்ணுடன் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டகலையில் செல்ஃபி புகைப்படம் எடுத்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த அவரது மைத்துனர்கள் கூறிய ஆயுதத்தால் அவரை தாக்கி மேலும் அவரது மாமனார் தான் வழங்கிய மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக திம்புள்ளை பத்தனை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட அழகு சாதன பொருட்கள் மன்னாரின் கிராஞ்சி கடல் பகுதியில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான புவனேகவுடன் இணைக்கப்பட்ட விரைவு நடவடிக்கை படைப்பிரிவினரால் மன்னாருக்கு வடக்கே உள்ள கிராஞ்சி கடல் பகுதியில் மேற்கொண்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதந்து கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான 2 பார்சல்கள் பரிசோதிக்கப்பட்டன. சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3200 ஷாம்பூ பாக்கெட்டுகள், 376 அழகு சாதன பொருட்கள் மற்றும் 75 அழகு சாதன சவர்க்காரங்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்களை கடற்படையினர் கைப்பற்றினர். மக்களின் எதிர்பார்ப்பான ஈஸ்டர் தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை ஓரிரு தினங்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும் என மக்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் தெரிவித்தார். திருகோணமலை நிலாவெளி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் அரசாங்கம் சொன்னதை போன்று செயற்பட வேண்டும். அநியாயமாக கைதானவர்களை விடுவிக்கப்பட்டு சரியான விமோசனம் கிடைக்க வேண்டும் என நாங்கள் நம்புகின்றோம். குச்சிவெளி பிரதேசத்தில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாக்களித்தால் மக்கள் காங்கிரசின் ஊடாக அதிகளவான ஆதரவை பெற்றுக்கொள்ளும் என நம்புகிறோம். தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை ஊடாக பிரதேச சபை ஆட்சியை அமைக்கலாம் என ரிஷாட் பதுதீன் தெரிவித்தார். அகுங்கள்ள பலப்பிட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூடு பபா என்ற போதைப்பொருள் வர்த்தகரின் உதவியாளரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வெலிகந்த அகுங்கள்ள பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரை பபா எனப்படும் போதைப்பொருள் வர்த்தகர் சில காலமாக அச்சுறுத்தி வந்ததாக தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபர் மீது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டு காணப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த நபருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கு அமைய அவர் பாடசாலைக்கு அருகில் சென்றபோது முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். பின்னர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் தாமாகவே தமது முச்சக்கர வண்டியில் அகுங்கள்ள காவல் நிலையத்திற்கு சென்று சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு அளித்துள்ளார். அவர் காவல்துறையினரால் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் காயமடைந்த நபரின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை என்று வைத்தியசாலை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த ஆண்டு இதுவரை 34 துப்பாக்கி சூடு சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன். முடிந்தால் என்னோடு தொலைக்காட்சி விவாதம் ஒன்றிற்கு வாருங்கள். இங்கே உள்ள ஊடகங்களிடம் நான் கேட்கின்றேன். உங்கள் அரசியல் விவாத நிகழ்ச்சிகளில் எங்களுக்கும் வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும். நாங்கள் தலைவரை வைத்து கட்சி நடத்தவில்லை. இதோ இருக்கின்றாரே, இவர்தான் எங்கள் கட்சியின் தலைவர். இதோ இருக்கின்றாரே சீலரட்ன தேரர், இவர்தான் எங்கள் கட்சியின் தலைவர். இவர் எப்பொழுதும் நுகர்வோருக்காக பேசுபவர் என்று நுகர்வோர் முன்னணியின் தலைவரும் ஜனசெத்த பெரமுனவின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளருமாகிய அசேல சம்பத் தெரிவித்தார். එනිසා ඈත ගමක හදන්න පුළුවන් නම් ඒ කොළඹ හදන්න බැරි. ඒ නිසා කොළඹ අද කානුපත්‍රි හිර වෙන්නේ පොලිතින් වලිනුයි කාඩ්බෝඩ් ඇතු මේ අපරාධව දාලා. ඒක ඒ විදිහට දාන්න නැති වෙන වැඩේ අපි අනිවාර්යෙන් කරනවා කියන මතක් කරනවා. තවවෙන්තුරු කොළඹ නගර සභාවේ ඉන්න ප්‍රධාන අපේක්ෂක එක්කෙනෙක්වත් අපි මේ කතා කරන ප්‍රායෝගික වැඩපිළිවෙල කතා කරන්නේ නැහැ. ඒගොල්ලෝ කරන්නේ නායකයා විකුණලා ඒගොල්ලෝ ජයග්‍රහණය කරන්න හදන්නේ. ඒ නිසා නායකයාට දෙන ඡන්දේ නෙමෙයි මේ තියෙන්නේ. මේ තියෙන වැඩපිළිවෙලක් කියලා දෙන ඡන්දේ. ඒ නිසා කොළඹ නගර සභාවේ තමයි වැඩිපුරම ජීවත් වෙන්නේ මධ්‍යම පන්තිකයන් සහ අවිධිමත් වෘත්තිකයන්. අන්න ඒගොල්ලන්ගේ බඩගන කතා කරේ අවුරුදු වරක් මම මේ කෙනෙක්වත් නැහැ. අභියෝග කරන නගරාධිපති අපේ ඕන කෙනෙකුට මේ නාලිකාවල හරින අපිට අවස්ථාව දෙන්න මේකේ. මේ මැතිවරණ තාම බොහොම දික් කාලයක් තියෙන්නේ. පුළුවන් නම් මේ නාලිකාවල මේ දේශපාලන රටසංග වලට අපිව ගෙන්නන්න ඔය අපේ ෂෙවුත් එක්ක. ඒ නිසා අපි නායකයෙකු විකුණන්න කන්නේ නැහැ. අපේ හාමුදුරුවෝ මේ රටේ පාරිභෝගිකයන් පිළිහෙල තියෙනවා. පාරිභෝගිකයන් පිළිහෙල තියෙනවා. ඒ නිසා මේ පාරිභෝගිකය පිළිහෙල එකම දේශපාලන පක්ෂේ 89 දේශපාලන පක්ෂේ. හරිද? ඒ නිසා අපි මෙතන යන්නේ යහපත් වැඩපිළිවෙලක් එක්ක. ඒ නිසා අපි ඉල්ලා සිටිනවා මේකේ 3න් 2ක් දුන්නා සේරම දීලා මේකක් දෙන්න ඕන තීරණයක් නැහැ. මේක දෙන්න සුසු කෙනාට. ඒ නිසා අනිවාර්යයෙන්ම අවිධිමත් වෘත්තිකයන්ට සහ විශේෂයෙන්ම අපේ මාධ්‍යවේදීන්ට නියමාකාර කැම්බිලක් ගන්න තැනක් නැහැ කොළඹ නගර සභාව තුල. හරිද? අතියතින් දොර කැම්බිලක් ගන්න තැනක් නැහැ. තනිකර තියෙන අජිනමෝටෝ රසකාරක වර්ණකාරක කෙමිකල් දාපු කෑම. අපි පෝෂ්‍ය පදාර්ථ අරන් කෑම දෙ වැඩ පිළ අපි හදනවා. අපේ එක තමයි අරන් පෙන්න ආරම්භිට. අපි ඊපෙර ගියා තියෙන පොල් කුඩුයි වම්බ බණ්ඩක්කයි පරිප්පුයි තියෙන රුපියල් 200 කෑම ලාල්ගාන්තගේ. හරිද? මම ඔක පෙන්නන්නේ නැහැ මොකද ලාල්ගාන්ත ඇමතිවරට අගතියක් වෙන හින්දා. ඒ නිසා අපි එහෙම නෙමෙයි. අපි නියම ප්‍රායෝගික පෝෂ්‍යදාය ආරලක් අනිවාර්යෙන් දෙනවා කියන එක මෙයාට මතක් කරන රුපියල් 30 ප්ලේන්ටිය අනිවාර්යයෙන්ම කොළනගර බලපදේශ තුල අනිවාර්යයෙන්ම අලෙවි කිරීමේ ක්‍රමය අපි හදනවා.
රුපියල් 80කට කිරිතේක අපි දෙනවා. ග්‍රෑම් 450 පාන් ගෙඩිය කොළඹ නගර සභාව බලපෑමේ මිලට ගන්න ක්‍රමය අනිවාර්යෙන් හදනවා කියන එක මේ පූජනීය භූමියේ ඉඳලා මම මේ අස්ත ප්‍රකාශ කරනවා. மிகிந்தலை கஹடகஸ்தோட பிரதான வீதியில் வேன் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியுள்ளது. விபத்தில் 85 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு காயமடைந்தவர்கள் மிகிந்தலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீ தலதா வழிபாடு விசேட தலதா கண்காட்சிக்காக கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெறவுள்ள விசேட தலதா கண்காட்சிக்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி இதில் பங்கேற்கும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இதன்படி விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தமது பணியிடங்களுக்கு வெளியே 10 நாட்களுக்கு மேல் பகல் மற்றும் இரவு கடமைகளை ஆற்ற வேண்டி இருப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் மேலதிக செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட கொடுப்பனவை வழங்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை 14,678 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியின் மகன் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டில் மேலும் 6 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் 20 வயதுடைய FSU மாணவர் பீனிக்ஸ் சிக்னர் மாநில தலைநகரான டலஹாசியில் உள்ள மாணவர் சங்க கட்டிடத்திற்கு அருகில் மதிய உணவு நேரத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை முன்னெடுத்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இறந்தவர்கள் மாணவர்கள் அல்ல என்று பல்கலைக்கழக வளாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் அவர்களின் அடையாளங்கள் வெளிப்படவில்லை. சம்பவ இடத்தில் ஒரு துப்பாக்கியும் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடமுள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்து வருகின்றனர். அதற்கு ஈடாக பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்து வருகிறது. மீதமுள்ள பணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு ட்ரம்ப் கடந்த மாதம் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முடிந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஹமாஸ் வசமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க தயார் என ஹமாஸ் அமைப்பின் தலைவர் காலி அல் ஹையா அறிவித்து இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஹமாஸ் அமைப்பிடம் 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உயிர்கள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்களை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அமெரிக்காவின் நாசா நிறுவனம் இயக்கும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்விலேயே இது கண்டறியப்பட்டுள்ளது. K2-18b எனப்படும் கோளில் பூமியில் உள்ள உயிரினங்களால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழும் சாத்தியத்தை உறுதிப்படுத்த எதிர்காலத்தில் மேலும் பல ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வானியல் நிறுவனத்தின் முன்னணி ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். K2-18b பூமியை விட 2.5 மடங்கு பெரியது எனவும் பூமியிலிருந்து 700 டிரில்லியன் மைல்கள் தொலைவில் உள்ளது எனவும் குறிப்பிடப்படுகிறது.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். IPL தொடரின் 18வது சீசன் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் மும்பை வாங்டே மைதானத்தில் நடைபெற்ற 33வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இப்போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய சன்ரைசர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்று மும்பை அணிக்கு 163 வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மும்பை அணி 17வது ஓவர் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது. இதேவேளை IPL கிரிக்கெட் தொடரின் 34வது லீக் போட்டியில் பெங்களூரு ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். மேல் சப்ரகமுவ மத்திய, தென், கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணம், காலி, மாத்தர மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பார மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.